இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம சாப்பிட்டீங்களான்னு ஒரு டைலாக், இங்கே ஒன்று எடுக்கிறீங்க இங்கே ஒன்று எடுக்கிறீங்க, ஃப்ளைட்டை விட்டு சாப்பிட்டீங்களான்னு கத்த சொல்கிறீங்க. கோமாவில் படுத்துருக்கவங்க அப்படியே ஃப்ரேம் வச்சு காமிச்சிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். அப்பப்போ அந்த டியூப்பை கட் பண்ணி விடணும். அதர் லாங்குவேஜ்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷை கொடுத்துடலாம், இங்கிலீஷ்லேயே டைலாக் இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். ஹே மேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எழுதும்போதே தமிழில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எழுதினேன். வி ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் அவர் மிஸ்டேக். நம்ம தான் பொறுப்பெடுக்கணும். எல்லோரும் தான் அந்த சாப்பாடை சாப்பிட போகிறாங்க, இல்லை அப்படின்னா அதுக்கான குறைய சொல்லுவாங்க. கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்லிட்டு வாட் நெக்ஸ்ட்டுன்னு போயிருக்கும். இன்கேஸ் இஃப் ஜீப்ரா 2 இஸ் ஹேப்பனிங், ஐ வில் பிரிங் ஆல் த கேரக்டர்ஸ். இந்த ஃபேஸில் வந்து காமெடியும் வரும், ஒரு வில்லனிசமும் இருக்கு. எல்லாரும் ஃபேஸ் சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் பெண்குயின் ஒரு படம் வந்து பண்ணியிருந்தீங்க. 36 நாளில் நீங்கள் முடிச்சதாகவும் பேசப்பட்டுச்சு. டைரக்டாக ஓடிடியில் வந்த ஃபஸ்ட்டு மேஜர் வந்த படங்கள் இந்த படங்கள் தான். ஸோ இந்த ஜேர்னி வந்து எப்படி சார், ஒரு ஆக்டரும் நீங்கள் கூட மகளிர் மட்டும் படத்தில் இப்போ எப்படி சார் இந்த ஜேர்னி உங்களுக்கு இருக்குது? ஆக்சுவலாக நான் 2012 நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணேன் 2007 and 2008. ஆனால் அப்போது கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஐ வாஸ் நாட் ஸ்ட்ராங்கு. அதனால் மறுபடியும் வேலைக்கு போயிட்டு 2012 பேசிட்டு ஒய்ஃப்டி பேசிட்டு சரி கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணுவோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்துன்ட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாகவும் சில இதில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் சர்வைவலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அது. ஸோ அப்போ அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் ஆகும் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். எல்லாம் இங்கே தான் காவேரிக்காரனா இங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். எல்லாம் இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து அசம்பிள் ஆகி ஒரு இதாக போய் கொடுக்கும்போது தான் ஆக்டிங்க்கு V1 மர்டர் கேஸ் ஒன்று வந்தது. அதுலேயும் அந்த ஸ்கிரிப்டில் உட்காந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்புறமேலு மகளிர் மட்டும் பிரம்மா அவர் படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாரு. ஸோ அப்புறமேல் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, ஆக்டிங்ன்றது கம்ப்ளீட்லி வேறு ஜோனில் இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எழுதணும். அப்படி எழுதி வந்தால் தான் அது நம்ம பர்ஃபார்ம் பண்ணவே முடியும். அது இது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானாக உட்காந்து கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோடலாம் போயிட்டு உட்காந்துட்டு அவங்க டிஸ்கஷனில் உட்கார்றது, இந்த மாதிரி எல்லாம் கிராஃப்ட் முதல்ல லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாய்ப்பு தேடுற டயத்துக்கு நடுவில் இதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு படமும் சைன் ஆச்சு 2017. ஒரு டெக்னோ த்ரில்லரு இன்னொரு ஹீரோ வச்சு. அது ட்ராப் ஆகிடுச்சு ஆஃபீஸ் அது அந்த டயத்தில் எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அப்போது சரி ப்ரொடக்ஷனும் அவங்க அப்புறம் அடுத்த படம் பண்ண போயிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வெளியில் வரவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ தான் அப்படி இப்படின்னு சொல்லி சேதனன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கிட்டே போய் முன்னாடியே அவர்கிட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அங்கங்கன்னு அவர்கிட்ட சொன்னது வேறு ஸ்கிரிப்ட், வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டார். இது இருக்குன்னு சரி அங்கங்கே ட்ரை பண்ணுன்னு ஒரு 2-3 இடம் சொல்லும்போது இவங்க கார்த்தி இருந்தார் உள்ள. ஸோ ஸ்டோன் பெஞ்சில் போய் சொல்லும்போது அது அவங்க கண்டென்ட் 2 சொன்னேன், 2ல் இது பெட்டராக இருக்குன்னாங்க. சரி அது வந்து அப்போ பெண்குயின் சொல்லும்போது ஐடியா தான், நான் அது வந்து ஐடியாவாக தான் இருந்தது, ஸ்கிரிப்டாக என்கிட்ட இல்லை. ஸோ அவங்க அடுத்த நரேஷன் கேட்குறதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணுன்றதுக்கு நான் சரி வந்து ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு ஒரு 18 days எழுதிட்டு கொண்டு போனது தான். பட் அது செகண்ட் டிராஃப்ட் போகிறதுக்கான டைமும் இல்லை எனக்கு. அது ஏன்னா யூஸ்வலி ஐ வில் கோ ஃபார் அனதர் டிராஃப்ட். எப்போவுமே ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவேன் நான் ரைட்டிங்கில். அது வந்து பண்ணுறதுக்கான டைமும் அப்போ இல்லை, எல்லாமே டக்கு டக்குன்னு அமைஞ்சுது. ஸோ இட் ஜஸ்ட் கேம் அப் தட் வாஸ் அ வெரி பிக் லெசன் ஃபார் மீ. ஸோ எந்த இதாக இருந்தாலும் கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட்டுன்றது. ஸோ அது ஜீப்ராவில் லக்கிலி கண்டென்ட் ஓரியன்டாக எங்கேயும் டிவேட் ஆகாமல் போகலாம் அப்படின்னு பண்ணியாச்சு. ஓகே சார், நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் எங்கேயுமே டிவேட் ஆகலை சார். நீங்களும் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, பேங்க்லேருந்து வெளியே வந்தீங்க. அண்ட் உங்களுடைய மிஸ்ஸஸ் மேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் அவங்களும் ஒரு பேங்க் மேனேஜர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த லவ் அந்த பேங்க்ல இருக்க லவ் வந்து ரியல் லவ், உங்களுடைய லவ் தானே? அது அப்படி சொல்ல முடியாது. அது அதான் பேங்க்ல இருக்கும்போது தான் மெயிலெலாம் அனுப்பிச்சிட்டு அவங்கள முன்னே மேம் தான் HR டிபார்ட்மெண்ட். நான் வந்து மார்க்கெட் மேம் இந்த மாதிரி என்ன பாஸ் ஆக்கி விட்டுருக்குது எக்ஸாமில், பேங்க் எக்ஸாம்லாம் அனுப்பிட்டு இருப்பேன். அவங்க இப்போ ஓகேன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து ஃபார்ம் ஆனதான். பட் இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி சினிமேட்டிக் லவ், இஸ் டிஃப்ரெண்ட். இந்த எமோஷன் வேறு, அந்த எமோஷன் வேற. இதுக்கு முடிச்சு போடாதீங்களா, அது வேற லவ். அது எப்படி சார் வந்து ஒரு ரிசர்வ் அமௌண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் வந்து
நீங்க வந்து பேங்க் எம்ப்ளாயின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஓகே, அதனாலதான் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல, ரிசர்வ்ல இருக்க அமௌண்ட் எடுத்தோம்னா யாருக்கு தெரியாது அப்படின்றது. அந்த ஐடியாலஜி எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தது உங்களுக்கு, இந்த மாதிரி பேங்க் ராப்பரி வச்சு ஒரு கதை கொண்டு போகணும் அப்படின்னு? ஈவெண்ட்ஸ் நான் பேங்க்ல இருந்தாலும் நான் வந்து பேசாம எடுத்துருக்கலாமோ அப்படின்னு. அது நிறைய இருக்கு. ஆனால் நான் படம் பண்ணுவேன்ற, நான் பேங்க்ல இருப்பேன், படம் பண்ணுவேன் ஃபியூச்சர்லன்னு எனக்கு தெரியாது. பட் நான் படித்தது பார்த்தது எல்லாமே எனக்கு வந்தது. இன்னொன்று, நான் ஃப்ரண்ட் எண்டில் இல்லை பேங்க்ல, நான் வந்து பேக் எண்டில் இருப்பேன். ஐ மீன்ஸ் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், கிரெடிட் கார்டு அசைன்மெண்ட் இஷ்யூஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பேன். ஸோ அதனால எனக்கு கம்ப்ளீட்லி வேறு இது ஈவெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் இது நான் பேசினது வந்து பேக் எண்டில் ப்ராசஸில் நடக்கிற ஈவெண்ட். அதுக்கு வந்து நாங்கள் ரிசர்ச் நான் பண்ணேன். ஏதோ ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அ பேங்க், பட் நான் எவ்வளோ ஆத்தென்டிக்காக முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து சொல்லணும். அது அப்படியே போய் சொல்ல முடியாது. ஒரு கோமாவில் படுத்திருக்கவங்களை அப்படியே ஃப்ரேம் வச்சு காமிச்சிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். அப்பப்போ அந்த டியூப்பை கட் பண்ணி விடணும், தலையாடி உருவி விடணும். அப்போ தான் அது ட்ராமாவாக மாறும். ஒரு கான்ஃப்ளிக்ட் வேணும் அங்கே. ஸோ அதுக்காக தான் இதை ப்ராசஸை ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலான்றதுக்காக பேங்க் ஈவெண்ட்ஸை கொண்டு வந்தால். பேங்க்கில் நிறைய இருக்குது. அதான் இது ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி தான். போலீஸ் எபிசோட் 1 எபிசோட் 2ன்னு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது. அந்த வேர்ல்டு வந்து அவ்வளோ அன்எக்ஸ்ப்ளோர்டு வேர்ல்டு. ஃபார் யுவர் கொஷின், இந்த மாதிரி நான் கண்டெம்பரரி வேர்ல்டில் நடக்கிற க்ரைம்ஸை நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ நான் படத்தில் காமிச்ச க்ரைம்ஸே நிறையா இப்போ நடக்கிறது இல்லை. ஏன்னா ஆர்பிஐ பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப அது ஸ்டாப் பண்ணுறாங்க. செபி வந்துருச்சு, பயங்கர இப்போ ரெகுலேட்டரிலாம் வந்ததுனால நடக்கலை. ஆனால் லக்கி பாஸ்கர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபேமிலி ட்ராமா. இது வந்து ஃபேமிலி மாஸ் என்டர்டெய்னர். இது ஒரு மாதிரி ஃபன் எலமெண்ட் நிறைய இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொன்று என்னன்னா, சத்யதேவ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்ற நாங்கள் படங்களில் மாஸ் ஹீரோவா, ஒரு மாஸ் ஃபைட் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரு. அவரை கூப்பிட்டு வந்து ஃபைட்டே இல்லை, கிளைமேக்ஸில் மட்டும் தான் அங்கே ஒரு ஃபைட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஃபன்னாகவே கொண்டு போயிருக்கிறீங்க. அவர் வந்து தாடி தான் அதிகமாக வச்சு படத்தில் பண்ணுவார். தாடி எடுத்துட்டு ஆளே மாற்றிருக்கிறீங்க. அந்த ஐடியாலஜி எப்படி வந்துச்சு ஆக்சுவலாக? அவர்கிட்ட சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன்னா, அவர் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இஸ் டயலாக் டெலிவரிஸ். அங்கே அவர் அதுக்காகவே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் மூச்சு விடாமல் ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு. ஒரு 6 minutes டைலாக்ல 10 minutesனாலும் அப்படி பேசுவார். டப்பிங்கில் கூட 1 டேக்கில் முடிச்சிடுவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிப்பார். மொத்த படத்தையுமே ஒரு 2 நாளில் முடிச்சிடுவார். அவ்வளோ சூப்பரான ஆர்டிஸ்ட். அவரை வந்து ஆர்டிஸ்ட் எடுத்தோம்னா டப்பிங் செலவு மிச்சம். எக்ஸாக்ட்லி. அவ்வளோ இது எல்லாமே அது வேரியேஷன் கூட வேறு ஏதாவது வேணால் கொடுப்பாரு. ஸோ அவர்கிட்ட சொல்லும் போதே சொன்னேன், இதில் அவ்வளோ டைலாக் இருக்காது, ரொம்ப சட்டிலான ஆக்டிங்கு. இன்னொன்று, நரேஷன் ஜாஸ்தி இருக்கும். இவங்க வாய்ஸ் ப்ளஸ், ஹிஸ் வாய்ஸ் இஸ் வெரி ப்ளஸ், ரொம்ப பேஸ் வாய்ஸு. ஸோ நரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஃபீட் பண்ணணும், ஆடியன்ஸுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணணும். அதனால் அப்படி இருக்கும். ஆனால் கொஞ்சம் சட்டில் டவுனாக இருக்கும் கேரக்டர். ரொம்ப இதாக இருக்கும், ஹம்பிளாக கிரவுண்டடாக இருக்கும், ரொம்ப மாசியாக இருக்காது. ஒரு மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு நான் 2 கேரக்டருமே அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு. பிகாஸ் ஐ லைக் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். நான் ஆதியும் கொடுத்தேன், இதுவும் கொடுத்தேன். அவர் தான் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அது ரெகுலராக நான் பண்ணுறது. காட்ஃபாதர்லேயும் பண்ணிகிட்டு இருக்கேன் சிரஞ்சீவி சாருக்கு ஆப்போசிட்டாக. ஸோ நான் சூர்யா பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, ஓகே. சூர்யாவுக்குமே இஸ் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வேர் ஹி கேன் ஃபிட் இன் டு போத் த கேரக்டர்ஸ். அந்த மாதிரியான ஒரு இது மறு வச்சா இப்படி மறு எடுத்தா அப்படின்ற மாதிரி தான் அவர். ஸோ அவர் ஈஸியாக அதில் ஃபிட் ஆகிட்டார் சூர்யாவுக்கு. ஸோ அப்படியே அது நான் ஒரு சின்ன லுக் டெஸ்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு, எஸ் இவர் போய் சொன்னால் நம்புவாங்கப்பா அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவ்வளோதான். ப்ரொடியூசர் முதற்கொண்டு தமிழ் சைடில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான். இப்போ வந்து எதுக்கு சார், நான் ஒரு இதாக தான் கேட்குறேன், எதுக்கு எங்களுக்கு இங்கே தமிழில் வந்து டைரெக்டாக இந்த படம் வந்து எந்த ஒரு ஆக்டருக்கும் வந்து கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல? ஏன்னா டைரெக்டாக தெலுங்கு வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் இப்போ டப்பாகி நமக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன சார் காரணம்? நான் எழுதும்போதே தமிழில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எழுதினேன். இது ஒரு தமிழ் படமாக தமிழ் ஆக்டர்ஸை வச்சு பண்ணோன்னு. எப்போவுமே இது வந்து சிஸ்டம் அப்படி. இது வந்து என்னென்னா, எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரியில் லைஃப்லேயும் சரி, வி ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் அவர் மிஸ்டேக். நம்ம தான் பொறுப்பெடுக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பெண்குயின்றது ஒரு ப்ராப்பர் விசிட்டிங் கார்டாக ஃபஸ்ட்டு மாறலை. அதுதான் ட்ரூத். அது ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, இதை போய் நான் ஒருத்தவங்ககிட்ட ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் சொல்கிறேன்னா, அவங்க ஓகே புல் ஆஃப் பண்ணிடுவானா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது அவங்க கிராஃபும் இருக்குது, அவங்க கெரியர் கிராஃபையும் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் ஃபுல் ஃப்ரீடம் டு செலக்ட் த டைரக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ஆல்சோ. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த செக்லிஸ்ட்டில் நான் ஒரு வேளை வந்திருக்க மாட்டேன். அப்போது அந்த
டைமுக்கு. ஸோ அதனால சரி எனக்கு யார் கிடைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து நான் ஒரு ப்ரூவும் பண்ண வேண்டிய பொசிஷன். நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து -1லேருந்து 1 வரணும்னா ப்ரூவ் பண்ணணும். ஜெயிச்சாதான் அந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும் அப்படின்னு எஸ்கே டைலாக் தான், அதே தான். ஜெயிச்சுட்டு தான் சொல்ல முடியும்னா அது ஓகே ஃபைன்றதுனால நான் அக்செப்டட். ஸோ நான் ஓப்பனாகவே ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி கதையை கேட்டோன்னே அவங்களுமே தமிழில் பண்ணலான்னு ஆசையாக இருந்தாங்க. தமிழ் ப்ரொடியூசர்ஸ் தான், ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் தான். ஸோ பாலா சார் அண்ட் தினேஷ் சார் 2 பேருமே தே வேர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு லிசன் டு திஸ். ஸோ அப்போ நாங்கள் தமிழில் ட்ரை பண்ணும்போது இட் வாஸ் நாட் மெட்டீரியலைஸ் பிகாஸ் அவங்களுமே சீரியல் ப்ரொடக்ஷன்லேருந்து வராங்க. ஸோ அங்கேருந்து இது ஒரு ட்ரான்சிஷனு. ஸோ ஃபிலிமுக்குன்னு வரும்போது ஃபிலிம் லாங்குவேஜ் சிஸ்டம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சீரியல்லேருந்து. ஸோ அவங்களாலேயுமே உள்ள ரொம்ப ஒரு அப்பாயின்மெண்ட்ஸு கிடைக்காம அந்த மாதிரிலாம் கொஞ்சம் திணறிட்டாங்க அவங்களுமே. அது வி நோ வி ஆல்வேஸ் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே இப்போது. ஸோ நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இதெல்லாம். சரி எனக்கு என்னோட பாயிண்ட்லேயே அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அவங்க சைடும் அந்த இது இருந்தது. ஸோ ரெண்டுமே இந்த 2 ரீசனையுமே சார்ட் அவுட் பண்ணணும்னா பட் கண்டென்ட்டை விட்டுறக்கூடாது, அதை ஹானர் பண்ணணும். ஏன்னா அதை நம்பி தான் இப்போ பணமே போட போகிறோம் அப்படின்னா சரி ஓகேன்ட்டு என்னோட பிச் டெக்லேயே அவங்கக்கிட்ட கொடுக்கும்போதே எனக்கு 3வது ஆப்ஷனில் சத்யதேவ் இருந்தார். நான் இது தமிழ்லேயே அவர் ஒரு வேளை நான் ஆதி கேரக்டர் இங்கே பண்ணலைன்னா யாரும் பண்ணலைன்னா நான் ஆதி கேரக்டரை அவரை கூட்டிகிட்டு வந்திருப்பேன், கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பேன். நான் அதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். அப்போ இருக்கும்போது தான் தெலுங்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷனில் வந்து ஃபினான்ஸ் பேஸ்டாகவும் எல்லாம் சரி அங்கே போய் பண்ணலாம், அங்கே ஃப்ளரிஷிங்காக கொஞ்சம் பண்ண முடியும்னு நம்புகிறோம் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணும்போது நானும் ஓப்பனாக இருந்தேன். அப்போ எனக்கு தெலுங்கே தெரியாது, அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். அதான் சார் எப்படின்னு யோசித்தேன் நான். ஏன்னா ஸ்கிரிப்ட் நீங்கள் அவங்கள ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணும், சும்மாவே ஆர்டிஸ்ட்டுக்கும் டேரக்டருக்கும் சில இதெல்லாம் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி எல்லாம் இங்கிலீஷில் தான். அதான் இது வந்துட்டு சடன்லி ஓப்பன் த டோர் இ டர்ன்ஸ் அப்படின்ற அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். அதுலேயே எப்படியாவது பில்டப் கிரியேட் பண்ணணும்ல. ஹி ஆஸ்க் வாட் அப்படின்னோடய இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா தமிழ் நரேஷன் இஸ் ஈஸி, இங்கிலீஷ் நரேஷன் இஸ் வெரி டஃப். அது ரொம்ப கிராமட்டிக்கலாக பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபேனு தான் சொல்லுவேன் அந்த இதில் பண்ணி. பட் அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் முதல் பண்ணது வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஸோ யாராவது அதர் லாங்குவேஜ்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷை கொடுத்துடலாம், இங்கிலீஷ்லேயே டைலாக் இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். ஹே மேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எழுதுறோம், ரியலாகவே எழுதி அவங்களுக்கு கொடுத்தோம். பட் ஈ ஃபாலோட் த கண்டென்ட். அவர் பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டார். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுட்ஸ் எல்லாம் நரேஷன் கேட்டாங்க, அதுக்கப்புறம் கொடுத்தோம். எனக்கு தெலுங்கு லாங்குவேஜ் பிரச்சனையாக இருந்தது அங்கே போகும்போது. நான் தெலுங்கு படம் நிறையா பார்க்குறேன், மலையாளம் பார்க்குறேன், எல்லா லாங்குவேஜ் பார்க்குறேன். ஸோ ஆனால் நான் சப்டைட்டில் வேணும் எனக்கு, அது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஸோ அதனால நான் அப்போ பார்த்துட்டு இருந்தேன், சரி அந்த ஊருக்கு போகிறோம், அந்த கிரவுண்டை புரிஞ்சிக்காமல் அந்த கல்ச்சரை தெரிஞ்சிக்காமல் நம்ம பாட்டுக்கு இந்த படத்தில் பெருசாக கல்ச்சரை பற்றி பேசலை. இது யூனிவர்சலாக பேங்க் அக்கௌண்ட் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களாம் அந்த படம் பார்க்கலாம். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஓப்பன் தான் சப்ஜெக்ட். ஆனாலுமே அவங்களுக்கான டேஸ்ட்டை நான் பார்க்கணுன்றதுனால எவ்ரி ஃப்ரைடே அங்கே வந்து நாங்கள் படத்துக்கு போயிடுவோம். என்ன படமாக இருக்கட்டும், அது கூட்டமே வரலனாலும் சரி, எங்கே சிரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்கன்ற தேட்டருக்குல அந்த மாதிரி. ஸோ நான் அப்படி மொத இறங்கி பார்த்த படம் அகண்டா, பாலா சார். அவர் படம் தான் ஃபஸ்ட்டு தேட்டருக்குள்ள நான் பார்க்குறேன் தெலுங்குல. மற்றெல்லாம் இங்கே பார்த்தது தான். அப்போ அந்த எரப்ஷன் வந்து இது சவுண்டு அவங்க அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே தே லைக் திஸ் கைண்ட் ஆஃப் சவுண்டிங் அவங்க நிறையா இருக்கணும்னு. ஸோ அப்போ நான் தெலுங்கு கற்றுக்கிட்டாங்க. மார்னிங் 5:30 7 o'clock கிளாஸ் போனேன், அங்கே ஆன்லைன் கிளாஸு. என்னெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க அது காலகட்டத்தில் அம்மா அந்த மாதிரிலாம் காலகட்டத்தில் 5:30 7 வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 month போச்சு, எனக்கு அது செட்டே ஆகலை எனக்கு. சரி ஓகே இது நமக்கு இதாகாதுன்னா அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் பேசுங்க தப்பாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து பண்ண ஏன்னா டைலாக்லாம் நான் கரெக்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் இது பண்ணோடனே லக்கிலி அது அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லாம் நல்ல டீம் வந்தது. ஸோ எவ்ரிதிங் ஒர்க்ட் அவுட். ஓகே சார். ஏன்னா அதில் வந்து நாங்கள் ஓகே இப்படி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்றதே ஓகேங்க சார். சூர்யான்னு ஒரு கேரக்டர் வந்து அங்கே ஏதோ ஒன்று தனக்காக ஃபைட் பண்ண போகுதுன்றது தெரியும். தனஞ்சியாக்கர் அதாவது ஆதி கேரக்டர் வந்து ஃபைட் பண்ண போகுதுன்னு தெரியும். சத்யராஜ் சாருடைய அந்த இன்ட்ரோ செம்மையாக இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. தம்பி எண்டு டு எண்டு சர்வீஸ் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லும் போது சார் செம்மல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும், இங்கே பாருப்பா என் வேலையை நான் ஒரு கடைசி வரைக்கும் ஒன்று பார்த்து கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருந்தது. சத்யராஜ் சார் எப்படி சார் இந்த கதைக்குள்ளே வந்தார்? இந்த கேரக்டர் வந்து எழுதும்போது நானும் என்னோட கோ-ரைட்டர் ஒருத்தர் இருக்கார் யுவான், அவர் தான் இந்த சஜஷன் பண்ணார். தமிழ் எழுதும்போது அவர் பேர் சாமி, பாரிஸ் கார்னரில் ரிக்ஷா ஓட்டுற ஒருத்தவர், அவர் பேர் சாமி.
சாமின்னு தான் வச்சு எழுதணும். அங்கே போகும்போது அது அங்கே இருக்க டைலாக் ரைட்டர் எனக்கு ஒரு மீராக்குன்ற ஒரு ஐடியா கொடுத்தாரு. இங்கே பாபா தான் ரொம்ப ஃபேமஸ், சாமி கிடையாதுன்றாரு. ஓகே சரி ஊர் மாறிட்டோம், பேரை மாற்றிக்கலான்ட்டு பாபான்னு வச்சுட்டோம். ஸோ அது வந்துட்டு A to Y, ஏன்னா அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒன்று மட்டும் அவர் பண்ணலன்றதா நடக்கலைன்றதுனால. ஸோ இதை வந்து நான் ஆப்ஷன் கொடுக்கும்போது ப்ரொடக்ஷனில் வந்து நான் வேறு ப்ரொடியூசர்ஸ்க்கு வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன், இவங்க போகலாம் அப்படின்னு. ஸோ அவங்கெல்லாம் திடீர்னு ப்ரொடியூசர்ஸோட சாய்ஸ் தான் வந்து சத்யராஜ் சார் எப்படி இருப்பாருன்னாங்க. அஃப்கோர்ஸ் சூப்பராக இருப்பார், நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன்ற மாதிரி இருந்தது. சரி, ஆனால் அவர் ஒத்துக்கணுன்னும் போது அவர்கிட்ட கால் பண்ணி பேசி சிபிகிட்டையும் பேசினேன். அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி இந்த கேரக்டர் கதை பேசுகிறதையும் அவரும் பேசினார், சிபியும் பேசினார். பேசிட்டு தான் இவர் சத்யராஜ் லைனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொன்னேன், சார் ஒன்றே ஒன்று தான் சார், உங்களை நான் பழைய பன்னீர் செல்வமாக கொண்டு போடுவாங்க தெலுங்குக்கு, இவ்வளோ தான் சார் என் வேலை. நீங்கள் ஏன்னா இந்த ஒரு ஷேடை நீங்கள் ஒரு அமாவாசை நாகராஜ சோழனை யாரும் பார்க்கலங்க. அங்கே வந்து எல்லாம் அப்பான்னு நல்ல அப்பா, குட் ஃபாதர்னா அவர் தான். அங்கே அப்படியே பார்த்துட்டாங்க சார், நம்ம அப்படி ஒரு இதை கொண்டு வரணும் சார் அப்படின்னு. சரின்ட்டு அந்த லைனு, அந்த டைலாக், ஃபஸ்ட்டு சீனோட டைலாக் மட்டும் அது சொன்னேன், இதுதான் சார் உங்கள் இன்ட்ரோவோட இதுன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரிப்பா ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ ரியலி அவர் வந்ததெல்லாம் பெரிய ப்ளஸ். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அது அவருக்கான ஒரு ஸ்பின் ஆஃபே எழுதலாம் கதை, ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதான் சார், நீங்கள் இன்னொரு பாட்டு எடுத்து அந்த கேரக்டருக்கே ஒரு லீடு கொடுத்து கொண்டு போனால் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். எல்லா கேரக்டருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இன்கேஸ் இஃப் ஜீப்ரா 2 இஸ் ஹேப்பனிங், I will bring all the characters. ஸோ சத்யராஜ் சார் வந்து இப்போ ரீசெண்டாக செலக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து நானே எடுத்திருந்தப்போ சொல்லியிருந்தாரு, தம்பி இந்த கதை நல்லா இருந்தால் போதும்பா, சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு கதை நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து போயிடுவேன், இன்னொன்னே எனக்கு காசும் வருது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் ஆன் ஸ்பாட்டில், ஏன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அவர்கிட்ட வேலை வாங்குற ஒரு விஷயம் எப்படி இருந்தது? ஆமாங்க, தயக்கமாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ பெரிய வெட்ரன் சீனியர் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வால்டர் வெட்ரியல்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இதுலேருந்து எனக்கு அந்த ஃபீல்லாம் வரும்போது சார் வந்து கேரவன்லேருந்து போய் சார் ரிசீவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னெலாம் சொல்லும்போது வெளியில் வந்து சார் எப்படி பேசுவார், நான் ஏதாவது சொல்லணுமா, நான் வெளியில் அவங்க கிட்டலாம் கேட்குறேன், நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கன்ட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. கதவை சாத்திட்டு உள்ளே போனால் ஃபஸ்ட் டைமு அவர் என்னை எந்திரிச்சு சார் ஈஷா சார் அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு அந்த கம்ஃபர்ட் எனக்கு கொடுத்து அதை பிரேக் பண்ண விட்டார். அதாவது நம்ம எப்படி ஒரு டிக்கெட்டில் அரட்டை அடிப்போமோ அந்த ஜோனுக்கு அவர் வந்துட்டார். எங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது நல்லா இல்லைன்னா என்னால் ஃப்ரீயாக சொல்கிற அளவுக்கு எனக்கு கேரவன்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே என்ன ரெடி பண்ணிட்டார். யூ ஃபீல் ஃப்ரீ டு டேக், யூ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி திங், நம்ம நல்லா பண்ணுவோன்ற ஒரு மூடை கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு ஈஸியாக இருந்தது. அவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், என்னன்னா நடுவில் பண்ணும்போது சார் இப்படி ஒன்று வச்சுக்கலாம், நீங்கள் எந்திரிச்சோடனே உங்களை ஃபாலோ பண்ணி ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவேன். ஏன்னா எடிட்டிங் டேபிளில் எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஷாட் நான் எப்போவுமே வச்சுக்குவேன். ஏன்னா இது எடிட்டிங்கில் இது ஓரளவு உட்காரலைன்னா எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஷாட் ஒன்று வேணும், அதை வச்சு நான் எப்படியே மேனேஜ் பண்ணி ரன் டைம் குறைக்கிறதுக்கு எதுக்காக நான் வச்சுக்குவேன். ஸோ அப்படி எடுக்க போகும்போது அவர் சொல்லுவார், ஏன்பா சாப்பிட்டீங்களான்னு ஒரு டைலாக், இங்கே ஒன்று எடுக்கிறீங்க இங்கே ஒன்று எடுக்கிறீங்க, திடீர்னு ஃப்ளைட்டை விட்டு சாப்பிட்டீங்களான்னு கத்த சொல்கிறீங்க அவெல்லாம் சொல்லிருப்பார். அவர் அந்தளவுக்கு ஒரு ஜோவியலாக எங்கள் கூட அவ்வளோ மிங்கிள் ஆகிட்டார். நைட் ஷூட்லாம் பண்ணார், டபுள் கால் ஷீட்லாம் பண்ணார் அந்த டயத்துக்கு, அந்த 6 to morning 5 எல்லாம் ரொம்ப அவருமே ரொம்ப எஃபர்ட் போட்டார் அந்த டயத்துக்கு. ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து இப்பயும் வேற லெவலில் இருக்கு, ஆச்சரியமாக இருக்குங்க. அவர் பயங்கரமாக அந்த எனர்ஜி அவர் தக்க வச்சுக்கிறாரு. அவர் இட்ஸ் வெரி, அவரை சுற்றி ஒரு ஆரா இருக்குது. அது வந்து நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்கும்போதே ஸ்பாட்டில் இருக்கும்போது அந்த ஆரா எல்லாருக்குமே தொத்திக்கும். அவர்கிட்ட அவ்வளோ ஜோவியலாக இருப்பாங்க. எல்லாரும் எப்படி அவங்கள மாதிரியே இருக்க அலோவ் பண்ணிடுவார். யாருமே அவருக்காக மாற்றிட்டு இதுன்னே, பிகாஸ் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக அவர் கேட்காமலேயே அவருக்கான ரெஸ்பெக்ட் எல்லாருமே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரீசெண்டாக எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான் சார் இது. என்னென்னா ரிவ்யூ போய் தியேட்டரில் போயிட்டு நிறைய பேர் வந்து கூட்டமாக போய் பைட் எடுக்கிறது, மக்கள்கிட்ட ரிவ்யூ எடுக்கிறது, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இடங்களை விட மாட்டுறாங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்ச நேரம் ஜீப்ராவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னா ஜீப்ரா அதிகமாக வெளியே தெரிஞ்சிருக்கும், நம்ம தமிழ் சினிமாவில் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஓகே, அது எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு இது அது சரியா தப்பா? எனக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது உண்மையிலேயே நான் இங்கே இல்லை கங்கம், நீங்கள் அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அந்த மாதிரி ரிலீஸ் அப்போ நான் இங்கே இல்லைங்க உண்மையிலே. என்னொன்று வந்து நான் நிறைய பார்க்குறேன், இந்த படம் இல்லை எப்போவுமே எனக்கு இந்த உதயம் தேட்டர் வாசலில் வந்து அவங்க பேசுறது வந்து வாட் எவர் முன்னாடி எல்லாம்
இட் வாஸ் வெரி ஹாப்பி டு see that ஃபேஸஸ் ஆடியன்ஸ் வெளியில் வந்து அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது. ஆனால் எனக்கு என்னென்னா இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே அப்ரிஷியேட்டபிள் தான். அது வந்து இப்போ நீங்கள் எனக்கு ஒன்று சொல்கிறீங்கன்னா அது என் வளர்ச்சிக்கு உதவணும், அது எனக்கும் உதவணும், அது உங்களுக்கும் ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறது. நான் சொல்லிட்டேன் என் கடமைக்கு, நான் சாரி கேட்டேன்ப்பா நீ மன்னிச்சுக்கோன்றது கிடையாது. அது ஆத்மார்த்தமாக அது இது பண்ண இறங்கி இவ்வளோ தூரம் சாரி கேட்குறாங்க, சரி நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு மாற்றம் வரணும். அப்போ தான் அது கரெக்ட். அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அந்த இதை தாண்டி ஒரு பர்சனலாக போகிறது வந்து அது கண்டிப்பாக அது தேவையில்லை. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க ஒர்க்கு வந்து இப்படி இருக்குங்க சார், நீங்கள் இதை பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சொன்னா ஓகே. அவங்களோட பர்சனலாக வந்து திட்டுறதுன்னு பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காது. அது அப்படின்ற மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு எல்லாருமே பயங்கரமாக எஃபோர்ட் போடுறேன். இப்போ நான் இந்த 2.5 மணி நேரம் படத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் உழைப்பு இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை எல்லாருக்கிட்டையும் கொடுத்து படித்து எல்லாம் வாங்கி அதுக்கு ஒன்று செட் பண்ணின்னு இந்த 2.5 மணி நேரத்தை எவ்வளோ என்டர்டெயினாக வைக்கிறதுக்கு எல்லாருமே அதுக்கு தான் உண்மையாக இருக்க தான். யாருமே வந்து இந்த 2.5 மணி நேரத்தை நான் வந்து பாருங்கள் நீங்கள் எனக்கு பிடிச்ச அப்படின்னு ஸ்பாயில் பண்ணுறவங்க மூட ஸ்பாயில் பண்ணேன்னு யார் உங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஓடுறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அது எவ்ரி டைரக்டர், அது வந்து சின்ன ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்லேருந்து பெரிய டைரக்டர் வரைக்கும், ராஜமௌலி சாராக இருக்கட்டும், ஸ்டீவன் ஸ்பீல்பர்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னென்னா ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு. அது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது நம்ம வெளியில் வந்து சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் பார்த்து பேச முடியாது. பனிப்பாறை மாதிரி தான், மேலே மட்டும் தெரிகிறது கிடையாது, கீழே அவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற உழைப்பையும் பார்த்து தான் எதாக இருந்தாலும் பேச வேண்டியதாக இருக்குது. அது ஒருத்தங்கிட்ட போய் சொல்லிட்டும் இருக்க முடியாது. அது உங்களுக்கு தான் உழைக்கிறோம். அது எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஃபார் தெம். அது நல்லா இருந்தால் அந்த சாப்பாடை சாப்பிட போகிறாங்க, இல்லை அப்படின்னா அதுக்கான குறைய சொல்லுவாங்க. அது ஓகே. எண்ட் ஆஃப் த டே நான் எப்படி பார்க்குறேன்னா கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்லிட்டு போயிடணும், அடுத்து வாட் நெக்ஸ்ட்டுன்னு போயிடணும். அப்போ தான் அது நமக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். அது அவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே டயத்தில் நான் என்னோட ரெக்வஸ்ட் எல்லாமே ரிவ்யூ பண்ணுறேன், கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணால் இட் வில் ஹெல்ப் அஸ் ஃபார் த க்ரோத். அது அப்படி அடித்து தான் தலையில் கொட்டி தான் சொல்லணும் இல்லை. சில இடத்துல ஸ்டிக் தியரி ஹெல்ப் பண்ணோம், அடித்து சொல்லுவோம். சில இடத்துல ரேபிட் தியரி மாதிரி சாப்பிடுப்பான்னு சொன்னாலே கேட்டுருவாங்க. அதே எல்லா இடத்துலையும் ஸ்டிக் எடுக்கணுன்றது தான். ஆனால் வந்து பிரியா பவானி சங்கர் மேம் வந்து நிறையா வந்து ப்ரொமோஷனுக்கு வரல அதுன்னு சொல்லி நிறையா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ரீசன் நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்லேயே வந்து சொல்லியிருந்தீங்க. அது தொடர்ந்து வந்து ஒரு ஒரு ஹீரோயின் வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன் வரணும் அப்படின்றது அவசியம் தானே சார்? அது எப்படி சார்? இல்லைங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வில்லிங்காக தான் இருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு அது ஒரு படத்தை அது அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று தானே அது. கரெக்ட். இல்லை அவங்களுமே ஏன்னா இது இப்போ படத்தை அவங்க ஓன் பண்ணும்போது அவங்களுக்கு அது பிடிச்சி தான் சைன் பண்ணுறாங்க, அது பிடிச்சி தான் அது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வில்லிங்காக தான் வராங்க. இங்கே நான் பர்டிகுலர்லி இந்த படத்தில் இருந்ததுனால தான் என் இன்சிடென்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுன்றதுனால ஷி வாஸ் ரியலி ஹெல்ட் அப் இன் நியூசிலாண்ட். அவங்க அங்கே வந்து ஒரு ஷூட்டில் மாட்டிக்கிட்டாங்க. நாங்களே எப்போயாவது தான், எங்களுக்கு டைமிங் வேறு, கால் டைம் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் எப்போயாவது அவங்க அடிக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிடுவேன், நான் அடிக்கும்போது அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வாய்ஸ் நோட்டில் பேசுவோம். அந்த வாய்ஸ் நோட்டே 7 மணி நேரம் கழிச்சு தான் ரிப்ளை வரும். இல்லை நான் அனுப்புறதே அவங்க கேட்கறதுக்கு லேட் ஆயிரும், இல்லை அவங்க அனுப்புறது எனக்கு 4 hours கழிச்சு தான் நான் ஷூட்டில் இருக்கலாம். எனிதிங் இந்த மாதிரி ஒரு டைம் கேப் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களால வர முடியாததுக்கு பல சுச்சுவேஷன் இருந்தது அப்போது. ஏன்னா இப்போது அஃப்கோர்ஸ் எஸ் ப்ரொடியூசர் சொன்னது எஸ் அவங்க, ஏன்னா இப்போது எல்லாருமே ப்ரொடக்ஷனுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருமே அந்த மேடையில் இருந்தால் சந்தோஷன்றது எல்லாருக்குமே நினைக்கிறது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் பாசிபிள்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டேட்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு இங்கே வைக்கலான்றது இன்னொரு நாள் போகுது, இன்னொரு நாள் மாறுது. இங்கே சென்னையில் ஒரு மீட்டுன்றது, ஸோ ஏன்னா ஹைதராபாத்தில் ஒன்று நடக்குது, அங்கே ஒன்று நடக்குது, கர்நாடகாவில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் அசம்பிள் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால தான் வி ட்ரைட் அவர் பெஸ்ட், பட் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு கம். அதுதான் அது ப்ரொடக்ஷனாக அந்த மேடையில் எல்லாரும் இருந்திருந்தால் ஒரு சந்தோஷன்றது எனக்கும் இருந்தது, ப்ரொடியூசருக்கும் இருந்தது, அவங்களுக்கும் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு படம். ஐ மீன் இன்னொரு இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து படம் ஓடுது அப்படின்றது அவங்களுக்கும் பிடிச்ச, அவங்களுக்கு ஐயோ நம்மளால போக முடியும் வருத்தம் கண்டிப்பா. அவங்க இங்க தமிழ்நாடுக்குள்ள இருந்திருந்தாங்கன்னா, வேற எங்கேயாவது ஷூட்ல இருந்திருந்தாங்கன்னா ஹை சான்ஸ் கண்டிப்பா வந்திருப்பாங்க, நோ டவுட் இன் இட். புரிஞ்சுக்காம சில கேள்வி கேட்காதான் நான் கொஞ்சம் ஓகே கேட்டேன். ஆனால் வந்து எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ பிரியா பவானி சங்கரை வந்து இப்போ மேல் ஆக்டரில் எஸ்கே எப்படி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கும், அதே மாதிரி தான் பிரியா பவானி சங்கர் மேம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு சுனில் சார். ஸோ அவரை ஏன் வந்து எல்லா டைரக்டர்ஸும் ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர், அனிமேஷன் உள்ள கேரக்டர் தான் அவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஈவன் அது நல்லாவும் இருக்குது, அந்த மனுஷன் நல்லாவும் பின்னுறாரு. அது எப்படி சார், எதனால சார்?
அந்த கேரக்டர் எஸ்பெஷலி அவர்கிட்ட நீங்கள் அந்த ஃபேஸில் வந்து காமெடியும் வரும், ஒரு வில்லனிசமும் இருக்கு. ஏன்னா அந்த ஃபேஸ் சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு மூஞ்சி சார், மூஞ்சி. அது அந்த மாதிரி அவரு நான் வந்து புஷ்பா பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் முன்னாடி இவரெல்லாம் முன்னாடி காமெடிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பயங்கரமாக நெகட்டிவ் ரோல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். ஏன்னா அப்படி இருக்கும் அவர் எக்ஸ்பிரஷன். சுகுமார் சார் யூஸ் பண்ணிட்டாரு அது பயங்கரமாக. அதனால சரி, அதுக்கப்புறம் ஆனால் சில நெகட்டிவ் ரோலாக அவங்க பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேரக்டராக பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. எனக்கு இந்த கேரக்டருக்கு எம்ஜி மதன் குப்தான்ற கேரக்டர் வந்து ஒரு பைப்போலர் டிசார்டர் கேரக்டர். திடீர்னு சிரிப்பாப்புல, திடீர்னு எது கோவப்படுறாப்புல, கெட்ட வார்த்தை பேசுவாப்புலன்னே தெரியாது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. அதுதான் அப்பப்போ அந்த டைலாகோட மாடுலேஷன் வந்து பீக்கில் போகும், திடீர்னு செட்டிலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைனை அவர்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சார் அப்படின்னா அவர் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டார். ஏன்னா பைப்போலர் டிசார்டர்ன்றதுக்கு வந்து ஆக்டிங் ஸ்கோப் நிறைய இருக்குது அது பண்ணுறதுக்கு. இன்னொன்று அந்த காஸ்டியூம் வந்து ஐ வாஸ் சப்போஸ் டு கிவ் ஹிம் ஒரு மாதிரி ஃபங்கியாக யோயோவாக தான் அவரை வைக்கணும்னு நினச்சேன். அது வந்து ஏன்னா அவர் ஒரு ஃபில்த்தி ரிச் அவர் காட்டிக்கிறாரு, ஷோ ஆஃப் பண்ணுறாரு, புது பணக்காரங்க மாதிரி அந்த மாதிரி கேரக்டரு. அதனால கொஞ்சம் வெல் ஆஃப்ன்றதுனால அவர் காஸ்டியூம் வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணோம். ஒரு ஏன்னா தெலுங்குல அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் ஃபேஸை. கொஞ்சம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுலேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு பிஸ்னஸ் விஜய் மாலையா சார் லுக்கில் கொண்டு வந்தாச்சு. அதேதான் அவர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு அங்க விஜய் மல்லையா மாதிரி. ஆமா சார், விஜய் மல்லையா சார். அதான் அவரு இந்த மாதிரி நாங்க பிசினஸ் மேனுன்னு ஒன்று வச்சுட்டோம். சரி யாரையா ரெஃபரன்ஸ் எடுக்கலான்னு போது அப்படி வச்சுட்டோம். ஓகே சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு சூப்பரான படம் வந்து கொடுத்துருக்கீங்க. என்னைக்கு பார்த்தாலும் அந்த படம் நான் உட்காந்து தைரியமாக ஜாலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஏன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த படம் வந்து ஒரு தடவை அப்படின்னா, இந்த படம் எத்தனை தடவை வேணால் பார்த்தாலும் ரொம்ப பிடிச்சமான படமாக இருக்கும். இன்னும் நிறைய படங்கள் கொடுங்க, வெயிட்டிங், தமிழ்லையும் கொடுங்க. கண்டிப்பாக அதுதான் எனக்கும் ஆசை. நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே ப்ளீஸ் தேட்டருக்கு போய் பாருங்கள். டெஃபினெட்லி இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அவ்வளோ தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது. நல்லா சிரிப்பீங்க, கனெக்ட் ஆவீங்க, கை தட்டுவீங்க. ஏன்னா அது ஒரு இட்ஸ் பேக்கேஜ்டு ஃபார் த ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இது. கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.